எனக்கு இருந்த ஒரே சொந்தம் வாசுதான். அவரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. நான் கும்பிட்ட கடவுள் கூட என்ன கைவிட்டுடுச்சு சார். கடவுள் கை விடுறாந்தா உன்னையாம இவர்கிட்ட கொண்டாந்து விடுறாரு. எல்லாரும் ஒரு விஷயத்துல இறங்கும் போது முடியுமா முடியாதான் ரெண்டு மனசோட தான் இறங்குவாங்க. முடியும் நினைச்சு இறங்குறவரும் இவர் தான், முடிக்கிறவரும் இவர் தான். தயவு செஞ்சு கவலைப்படாம நீ இரு. பொம்பளை புள்ள இவ்வளவு தூரம் வந்திருக்கேனா உன் மனசு எனக்கு புரியுதுமா. கவலைப்படாதமா, நான் இருக்கேன். வண்டியில ஏறு. ஆமா ஏய் மகேந்திரா, வேண்டாம். நீ தலையிட்டு தீக்கிறதுக்கு இது ஒண்ணும் ஊர் பிரச்சனை இல்ல, என் குடும்ப பிரச்சனை. ஏய், எதுடா குடும்ப பிரச்சனை? ரெண்டு பேர் காதலிக்கிறத பிரிக்கிறதா? மரியாதை அந்த பையனை விட்டு. விடுறதுக்கா புடிச்சு வச்சிருக்க. இன்னும் 10 நாள்ல கல்யாணம் நடக்கும், என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும். கல்யாணங்கிறது எரியிற அக்னிக்கு முன்னாடி தான் நடக்கணும். ஒரு பொண்ணோட வயிற எரிய வச்சு நடக்க கூடாது. ஒரு பொம்பளை புள்ள ஆம்பளை மாதிரி நடந்திருக்கா, ஆம்பளை நீ பையனை கடத்தி வச்சு பொம்பளை மாதிரி நடந்திருக்க. மகேந்திரா, நான் பயங்கரமானவன். நான் பயப்படாதவன். நீ ரொம்ப பேசுற. என்ன பேச வைக்கிற? என்ன எதிர்த்துட்ட இனி ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஆபத்து தான். ஆபத்தா? அதை சந்திக்கிறது எனக்கு பொழுதுபோக்கு. மதம் கொண்ட யானை என்ன பண்ணுன்னு தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்துக்கிட்ட தோத்து ஓடும். மகேந்திரா, நீ தப்பு பண்ற. நியாயத்துக்காக ஆள்றவங்களை இல்ல, ஆண்டவனை கூட எதிர்ப்பேன். தப்பே இல்ல. ஏய், வார்த்தை வார்த்தை. நியாயமா போனீனா இந்த பிரச்சனை எங்கேயும் முடிஞ்சிடும். இல்லைனா நீ நடத்தணும்னு நினைக்கிற கல்யாணமே பிரச்சனை ஆயிடும். ஏய், கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு கருமாதிய பண்ண வேண்டாம்னு பாக்குற. அப்ப நீ கல்யாணத்தை நடத்தவே முடியாது. ஏண்டா முடியாது? பொண்ணும் பையனும் என்கிட்ட தான் இருக்காங்க. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் மகேந்திரா, லோக்கல் போலீஸ்ல இருந்து ரிசர்வ் போலீஸ் வரைக்கும் நான் சொல்ற தேதி அன்னைக்கு இங்கே வந்து இறங்கும். ஏய், விமானப்பட, கப்பல் பட, தரப்பட எல்லா படையும் வந்து இறங்கட்டும். நீ குறிச்ச அதே தேதியில கல்யாணம் நடக்கும். ஏய், பொண்ணு உன் பொண்ணு இல்ல, இந்த பொண்ணு. பாத்துடலாம் ஏ செல்வாக்க மீறி எப்படி நீ இந்த கல்யாணத்தை நடத்துவ. ஏய், செய்யாம சொல்றது பிடிக்காது, செஞ்சிட்டு சொல்லி காட்டுறது பிடிக்காது. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறேன்னு பாடுறா. ஆமா. ஏய், அதுக்கு முன்னாடி உன்னை அழிச்சிட வேண்டாம். ஏய், எதிரிய அழிச்சு ஜெயிக்கிறது உன் பழக்கம், எதிரிய திருத்தி ஜெயிக்கிறது என் பழக்கம். ஐயோ அக்கா, ஆணிக்கால் ராமசாமியா அவன் மகன் யோகின்னு வரானுங்க. பண்டை பாத்திரத்துல தூக்கி உள்ள போடு. ஞாபகப்படுத்தினா தூக்கிட்டு போயிருவானுங்க. திருட்டு பசங்க. ஏய் மகனே, காலையில இருந்து நாயா பேய அலைகிறோம். ஆனா ஒருத்தன் கூட கையெழுத்து போட மாட்டேங்கிறானே. எப்படி போடுவாளு? உன்னை பார்த்த உடனே பட்டு பட்டுன்னு கதவு அடைக்கிறாள். எவனாச்சும் 2 இழுச்சா போய் மாட்டாமையா போறேன். அம்மம்மா, இதுல ஒரு கையெழுத்து போட்டு போங்கம்மா. எதுக்கு மெட்ராஸ் கொண்டு போய் எங்களை விக்கிறதுக்கா? அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க. தெரிஞ்சவ எவனும் எதிர்த்த மாதிரி வரல. அப்பா, அது நம்ம கவுன்சிலர்ல. ஆமா, அந்த அயோக்கிய பையன் தான். எதுக்கு குனி குனி போறான்? வா போய் பாப்போம். மூஞ்சி மறைச்சுக்குவோம். பாப்பா போய் பாப்போம். ஓடியா ஓடியா வா. விஜய், கதவு தர. என் கண்மணி. என்னங்க இவ்வளவு நேரம்? பார்த்தது கை போடல, காது போடல. உங்க விளையாட்டு வெளியில வேணாம், உள்ள வச்சுக்கோங்க. சரி சரி, வா உள்ள வச்சு. பிக்காலி பையன் அவன் என்னடா பண்ணிட்டு இருக்க? கீழ வாடா. வாரியா உள்ள உடைச்சு வரவாடா. பாத்துப்பா, உடனே ஆணிக்கால அதோட மிதிச்சிட்டு இருக்க. வாடா வாடா வாடா. மாட்டிக்கிட்டியா? அப்பா, அவனே எங்கடா? ஐயோ, காவாணி பசங்க மாட்டிக்கிட்டுமே. எங்கடா போயிட்டு இருக்க? ஐயோ, 2 கவுன்சிலரு மக்களுக்காக நீங்க போராடுவீங்கன்னு பார்த்தா உள்ள தாள் போட்டுக்கிட்டு நீங்க 2 பேரும் போராடுவீங்களா? இல்லைங்க, ஊருக்குள்ள தண்ணி வர விஷயத்தை டிஸ்கஸ். தண்ணி எப்போ வந்துருச்சு? கொன்னே அப்படி ஒண்ணு. டேய், ஊருக்குள்ள நல்ல பேர் வேணுமா கெட்ட பேர் வேணுமா? ஊர்ல நல்ல பேர் தான் வேணும். கையெழுத்து போடு 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 போடு. கையெழுத்து போடு. வேற என்ன? ரொம்ப முக்கியம். போ. இதுக்கு எடுத்துட்டு வேஸ்ட் வேஸ்ட். ஊருக்குள்ள யாரும் கொண்டா. குடிக்காதீங்க. அம்மா, கொஞ்சம் இரு. பாடு, கையெழுத்து வாங்கி உள்ள போமா. தம்பி, நீ முன்னாடி போ. ஏப்பா நீ எங்க போற? இந்த அம்மாட்ட என் காருக்கு ஒரு மனு கொடுத்துருந்தேன், கேட்டு வந்துடுறேன். இருக்கிற கால வெட்டி போடுவேன். நல்ல மரியாதை இல்ல. கையெழுத்து வாங்கியாச்சு லோன் வாங்குற பிரச்சனையை பாப்பா. போயா கதவு போடுமா. குட் ஈவினிங் ஜென்டில்மேன். இந்த வருஷம் நம்ம கிளப் முதலா விருது கொடுக்க முடிவெடுத்திருக்கிறது. மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கும் மிஸ்டர் மகேந்திரனுக்கு
சிறந்த சாதனையாளர் விருது கொடுக்க உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கா? இருக்கு. நானும் இந்த கிளப் மெம்பர் தான். ஏன் அதிகாரத்துல நீங்க எல்லாருமே பயனடைஞ்சிருக்கீங்க. என்ன தைரியம் இருந்தா ஏன் எதிரிக்கு விருது கொடுப்பீங்க? ஏன் கொடுக்க கூடாது? அவர் நிறைய சாதனைகள் பண்ணிருக்காரு. சாதனை அவர் வீட்டுக்கா ஊருக்கா? ஊருக்கு தான் மேடம். அவரால் எவ்வளவு நல்லது நடந்திருக்கு. இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே, விருதுக்காக எவ்வளவு பணம் தான் கொடுத்தாரு? ஏமா, அவர் எந்த விருதுக்கும் அலையறவர் கிடையாது. இது கிளப் மெம்பர்ஸ் எடுத்த முடிவு. So we will give the award to him only. இதுதான் உங்க முடிவுனா அதை தடுக்கிறதுக்காக தற்கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். அப்புறம் நீங்க எல்லாரும் மாட்டுவீங்க. 10 கவுன்சிலர் கண்ணுல விரல விட்டு ஆற்ற அளவுக்கு பிரில்லியண்டான பொண்ணு ஏன் மகேந்திரன் விஷயத்துல இவ்வளவு அடமெண்டா இருக்கு? அன்னைக்கு பேங்க் பேரை மாத்தணும்னு சொல்லுச்சு, இன்னைக்கு அவருக்கு அவார்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. அவர் பேர்ல ஏன் அவ்வளவு கோபம்? இன்னைக்கு இவ்வளவு கோபப்படுற இந்த பொண்ணு தான் அவர் முதல்ல அந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தப்போ அவரை உயிருக்கு உயிரா காதலிச்சிச்சு. யாருமே இல்ல. ஏன் அழற? என்னாச்சு உனக்கு? ஏய், கேக்குறல்ல, சொல்லு. எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. நல்ல விஷயம் தானே. ஆம்பளைங்க தான் முடிஞ்ச அளவுக்கு கல்யாணத்தை தள்ளி போடுவாங்க. பொண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். அதெல்லாம் இல்ல, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஓ, காதல் வேறயா? எத்தனை வருஷமா? அவரு இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து 3 மாசம் 26 நாள் 9 மணி நேரம் 12 நிமிஷம் 42 வினாடி. புள்ளி விவரம் என்கிட்டயேவா? அடுத்த காரியான ஓ மனசுலயும் ஒருத்த இடம் பிடிச்சிருக்கானே, அவ யாரு? அவன் இவன் அவரை மரியாதை இல்லாம பேசாதீங்க. இவ்வளவு காதல வச்சுக்கிட்டு இருக்கியே, அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. நாங்க 2 பேருமே வேற வேற ஜாதி. ஜாதியை பத்தி நான் என்கிட்ட பேசாத, நான் பாத்துக்கிறேன். இந்த ஊரே எதிர்த்தா உலகமே எதிர்த்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லி செய்ய வேண்டியதை செஞ்சு உங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறேன். நிஜமா? யாரு என்னன்னு பேர சொல்லு. நான் காதல தான் சொல்லுவேன். அண்ணே, சாப்பிட வாங்க. ஐயோ, நான் அப்புறமா வரேன். ஜெயந்தி, ஏய், முத்து, முத்து, ஒண்ணு நடக்கல. ஒண்ணு நடக்கலப்பா. நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. தப்பா நடக்கலப்பா. ஒண்ணும் நடக்கல. ஒரு பொண்ணு ஊதா தாவணி கட்டிக்கிட்டு ஓடல. இன்னும் சொல்ல போனா நானே இங்க இல்ல. நான் கண்ணால் கண்டதெல்லாம் போய், காதால் கேட்டதெல்லாம் போய், நீ சொல்றதெல்லாம் உண்மை. முத்து, முத்து செத்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஐயோ, குமார், முத்து, இங்க வாங்க. சார், இந்த வரேன் சார். சொல்லுங்க சார். என்ன சார்? அதாவது நவார்டு வாங்கி இந்த ஊருக்குன்னு ஒதுக்கணும் 5 கோடி ரூபாயும் தரிசு நிலத்தை விளைச்சல் நிலமா மாத்துறதுக்கு தான். இங்க விளைச்சல் நிலமே தரிசு நிலமா இருக்கு. இந்த ஜனங்க ஏன் பணத்தை செலவு பண்ணாம இருக்காங்க? ஜனங்க பணத்தை வாங்கினதானே செலவு பண்ண. வாங்கியிருக்காங்களே, கம்ப்யூட்டர் சொல்லுது. கம்ப்யூட்டருக்கு என்ன சார் தெரியும்? கடன் கொடுத்த விவரத்தை சொல்லும். சம்பந்தப்பட்டவங்க கைக்கு பணம் போய் சேர்ந்துன்ற விவரத்தை கம்ப்யூட்டர் சொல்லுமா? சொல்லாதே. அப்ப யார் வாங்கினது? இந்த ஊர்ல மார்த்தாண்டன் ஒருத்தர் இருக்கார் சார். மார்த்தாண்டன் யார் அது? அடிக்கிற காத்து எந்த பக்கம் அடிக்கணுங்கிறது தவிர மத்தபடி எல்லாத்தையும் இந்த ஊருக்குள்ள முடிவு பண்றவர் அவர்தான். இங்க இருந்த பழைய மேனேஜரை கையில போட்டுக்கிட்டு ஜனங்களுடைய மொத்த லோனையும் அவரே வாங்கிட்டார் சார். இது ஜனங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் இந்த பாலா போன ஜனங்க அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. திருந்தாத ஜென்மங்க சார். முத்து, ஜனங்களை திட்டாத. ஜனங்க என்ன பண்ணுவாங்க? யாரு மூலமாவது நல்லது நடக்காதான்னு எல்லாரு மேலயும் நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை துரோகமா மாத்திடுறாங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க. முதல்ல இத ஜனங்க மத்தியில கொண்டு போகணும். மார்த்தாண்டனுக்கு செல்வாக்கு டெல்லி வரைக்கும் இருக்கு சார். அட என்னையா சும்மா சும்மா டெல்லிங்கிற? அந்த டெல்லிக்கு அந்தஸ்து கொடுத்தே மக்கள் தாயா. அவனுக்கு டெல்லியில செல்வாக்கு இருந்தா ரிசர்வ் பேங்க்ல போய் அடிக்க சொல்லு. ஏன் ஏழை பாலங்க வயித்துல அடிக்கிறான்? இனிமே அது நடக்க கூடாது. நாம ஜனங்களை சந்திக்கணும்,
அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. சார் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற பேங்க் மேனேஜர். சாருடைய பேர் மிஸ்டர் மகேந்திரன். வணக்கம். நீங்க எல்லாரும் பேங்க்ல கடன் வாங்கியிருக்கீங்க தெரியுமா? என்ன கடன் வாங்கிருக்கோமா? பொன்னம்பலம் 50,000 ரூபாய். 50,000மா? நானா? இசைக்கு முத்து 60,000. 1000 நோட்டு கூட முழுசா பார்த்தது இல்ல. 60,000மா? அப்துல்லா 30,000. விட்டா ஊர்ல இருக்க எல்லா பேரையும் படிப்பீங்க போல இருக்கு. ஆமா, எல்லாரும் தான் கடன் வாங்கியிருக்கீங்க. ஐயா பேங்க் இருக்க தெரு பக்கமே நாங்க போனது இல்லையா. எங்களுக்கும் பேங்குக்கு என்னையா சம்பந்தம்? அதான் நீங்க பண்ற தப்பு. பேங்க்ங்கிறது பணக்காரங்களுக்கும் படிச்சவங்களுக்கு மட்டுமில்ல, படிக்காதவங்களும் ஏழைங்களும் பயன்படுத்துறதுக்காகத்தான். அது உங்களுக்கு தெரியாதனாலதான் இந்த பிரச்சனையே. எங்களுக்கும் பேங்க் என்னங்க பிரச்சனை? உங்க பத்திரம் எல்லாம் எங்க இருக்கு? ஊரு பெரியவரு மார்த்தாண்ட ஐயாட்ட கொடுத்து வச்சிருக்கோம். அவர்கிட்ட எதுக்காக கொடுத்தீங்க? மழை பெஞ்சா மாடு வெளியே நனையும், நாங்க உள்ள நனைவோம். பத்திரமா இருக்கட்டுமே தான் பத்திரத்தை அவர்கிட்ட கொடுத்து வச்சோம். நீங்க நம்பிக்கையா கொடுத்த பத்திரத்தை வச்சு உங்கள மாதிரி அவர் கையெழுத்து போட்டு நீங்க லோன் வாங்கின மாதிரி பேங்க்ல வாங்கியிருக்காரு. பேசுறத எதை வேணாலும் பேசுறா. அநியாயமா அந்த நல்ல மனுஷன் மேல பழியப்படாதீங்க. இங்க பாருங்க, அவரு நல்ல மனுஷன் தானே, போய் உங்க பத்திரத்தை வாங்கிட்டு வாங்க. எதுக்கு? உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான். தேசிய ஊரக வளர்ச்சி திட்டம்னு ஒண்ணு இருக்கு. கோழி வளர்க்கறதுல இருந்து விவசாய மேம்பாட்டு வரைக்கும் நிறைய கடன் உதவி கொடுக்கறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காகத்தான். போய் மார்த்தாண்டைகிட்ட நீங்க கொடுத்த பத்திரத்தை வாங்கிட்டு வாங்க. அவன் யாரு, எந்த ஊரு, என்ன ஜாதின்னு தெரியுமாடா உங்களுக்கு? ஒருத்தன் உதவி செய்யறேன்னு வந்துட்டானா உதவி செஞ்சவனை மறந்துடுவீங்களா? காது குத்துறதுல இருந்து கல்யாணம் வரைக்கும் அவனாட வந்து உங்களுக்கு பணம் கொடுத்தது? அது மட்டுமா? உங்களுக்கு சுடுகாட்டுக்கு நிலம் கொடுத்தே இவர்தான்டா. உங்களை எரிக்கா இருந்தாலும் இவர் இடத்துல இருக்கணும், உங்களை புதைக்கா இருந்தாலும் இவர் இடத்துல புதைக்கணும். என்ன தைரியம் தான் காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பிய? உங்க பத்திரத்தை திருப்பி கொடுத்துறேன். ஆனா நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. பணமா? டேய் இங்க வாடா. ஐயா, போன வருஷம் ஆவணி 22ஆம் தேதி உன் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக நான் பணம் கொடுத்தேன்ல? ஆமாங்க. அந்த பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கி. டேய் மாரி, ஐயா போன வருஷம் மார்கழி 18ஆம் தேதி உன் வீடு இடிஞ்சு போச்சுன்னு நான் பணம் கொடுத்தேன்ல? ஐயா, அந்த பணத்தை கொடுத்துட்டு உன் பத்திரத்தை வாங்கிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தன் வீட்லயும் என் பணம் இருக்கு. என் பணத்தை கொடுத்துட்டு உங்க பத்திரத்தை வாங்கிட்டு போங்க. ஐயா இதெல்லாம் நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவின்னு நினைச்சோங்க. எதுக்கு உதவணும்? சாக்கடைய குத்தி விடுறது அது மேல இருக்கிற அக்கறனால இல்ல, நாட்டம் கிளம்பிடக்கூடாதுன்னு தான். ஐயா நாங்க சாக்கடையாவே இருந்துட்டு போறையா. ஒரே ஒரு சந்தேகம் ஐயா. ஞாபகமா தேதியெல்லாம் சொன்னீங்களே, அந்த தேதியெல்லாம் நாங்க உங்ககிட்ட ஏமாந்த தேதியா இல்ல நீங்க எங்களை ஏமாத்துறீங்க? ஐயா என்கிட்ட கை கட்டி நின்னவங்க எல்லாம் இப்போ என்னைய எதிர்த்து பேசுறீங்களா? போகடா. என்னண்ணே வெறுங்கையோட வர்றீங்க? பத்திரங்க. ஐயா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் ஐயா. அந்த ஆளை நம்பி மோசம் போயிட்டேன் நாங்க. ஐயா உழைச்ச கூலிய கூட அவரா கொடுக்கும் போது ஐயா வாங்கிப்போம். ஆத்திர அவசரத்துக்கு வாங்கினது கூட நாங்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் ஐயா. நாங்க தாகத்துக்கு குடிச்ச தண்ணிய கூட கணக்கு வச்சிருக்காங்க ஐயா. வறுமைக்காக எதையும் விலை பேசலாம். ஆனா இந்த மார்த்தாண்டன் உங்க வறுமையை விலை பேசியிருக்கான். ஆபத்துல மாட்டினவங்களுக்கு உதவி செஞ்சவங்களை பார்த்திருக்கேன். ஆனா உதவி மாதிரி செஞ்சு ஆபத்துல மாட்டி விட்டவனை இப்பதான் நான் பாக்குறேன். எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அவனை உண்டுல நாக்குறதுக்கு. என் பிரச்சனை மார்த்தாண்டன் இல்ல, உங்க பத்திரம். அது உங்க கைக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் யோசிக்கிறேன். எதையும் சட்டப்படி சந்திப்பு. என்ன பண்றது? எல்லாம் நில்லுங்க. உங்க பத்திரம் உங்க கைக்கு வந்து சேரும். போங்க. என்ன இன்னும் உங்ககிட்ட பத்திரம் வீடு தேடி வரும்ன்றீங்க? எப்படி கொடுப்பீங்க? அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அனாவசியம் வார்த்தை கொடுத்து ஜனங்கள்ட்ட அசிங்கப்பட போறீங்க. பத்திரம் எப்படி அவங்க கிட்ட போய் சேருதுன்னு பாரு. என்ன ஐடியால இப்படி சொல்லிட்டு போறாரு? ஹலோ, கலெக்டர் மேடங்களா? எஸ். ஒருத்தர் தற்கொலை பண்ணதை பார்த்திருப்பீங்க, ஒரு குடும்பம் தற்கொலை பண்ணதை பார்த்திருப்பீங்க. இங்க ஒரு ஊரே தற்கொலை பண்ணிக்க போகுது. தடுத்து நிறுத்தி காப்பாத்தலைன்னா அரசாங்கத்துக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். நீங்க யாரு? ஜனங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவன். இந்த ஊருக்குள்ள யாரையும் தற்கொலை பண்ண விடக்கூடாது. ஓ சார், ஒருத்த மன்னன கையோட போயிட்டு இருக்கான் சார். யோ அவன் தற்கொலை பண்ண போறாயா? வாயா அப்படியே முதல்ல. யோ இல்லையா இல்லையா? ஐயோ போலீஸ். சொல்றத கேளியா? யோ இல்லையா சொல்றத கேளியா? இல்லையா சார் விடு சார். யோ விடியா. யோ ஊத்தாதியா. யோ மண்ணன கீழ ஊத்தாதியா. ஊத்தாதியா கீழ. யோ ஊத்தாதியா விடியா.
எதுக்கு மண்ணெண்ண கீழே ஊத்துறீங்க? ஏய் நீ தீ குளிக்க தானே மண்ணெண்ணெய் எடுத்துட்டு போற? நான் எதுக்கே தீ குளிக்கணும்? காலையில இருந்து ரேஷன் கடையில கால் கெடுக்க நின்று வாங்கிட்டு வந்த மண்ணெண்ணெய இப்படி வீண் பண்ணிட்டியா? இதுக்கு தான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அப்பா மன்னிச்சுக்கோப்பா. போடி உன் கூட வாட்டத்துக்கு செத்து தொலைலாம். போயா போய் தொலை. நான் முன்னாடியே தாலியை கழட்டி வச்சிட்டேன். போடி போ போ. எதுக்கு என்ன பிடிக்கிறீங்க? வேண்டாம்டா. என்ன வேணாங்கற? நீ தற்கொலை பண்ணிட்டா என் வேலையே போயிரியா? யோ நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் யாரே சொன்னது? என் பொண்டாட்டி மேடத்துக்காக சும்மா சொன்னையா? சும்மாவா? ஆமா. டேய் நில்லு. ஏய் விட மாட்டேன். யோ எதுக்கு என்ன எழுதிட்டு வந்த? ஏய் தற்கொலை பண்ணிக்க போனல. யாரு? நானா? குளிக்க வந்தேயா. குளிக்க வந்தியா? ஐயா ஐயா ஐயா, தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு. சித்திர மாசத்துல என்னடா வெள்ளம்? பாருங்க, எடக்கு மடக்கு பேசுறதுக்கு நேரம் கிடையாது. ஒருத்தர் 2 பேர் செத்தாங்கன்னா ராத்திரியோட ராத்திரியா தோட்டத்துல குடி ஓடி பேசிடலாம். 100 பேருக்கு மேல செத்தாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? செத்தா சாவட்டும், அது அவங்க தலை எழுத்து. இங்க பாருங்க, தலையெழுத்த காரணம் காட்டி தப்பிக்க முடியாது. விசாரணை கமிஷன், மனித உரிமை கமிஷன் 1000 கமிஷன் போட்டு நோண்டி நொங்க எடுத்துருவான். வகையா மாட்டிக்கிடுவோம். அப்புறம் ரெட் ஆயிட்டு தான். ஏய் முதல்ல பேங்க்ல பணத்தை கட்டிட்டு அந்த பத்திரத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துரு. என்னங்க இது? அதான் டப்புனு அடிச்சு தெரியுமா? உன் பத்திரம் உனக்கு அடையாளம் தெரியாங்க. ஏல உங்களுக்கு எல்லாம் சுக்கரத்தசை எங்கேயும் அடிக்கல. உனக்கு தேவை 6 அடி நிலம் தான். இந்த புஞ்ச நிலம் தேவையா? இந்தா நல்லா படுத்து விருடு. உன் முகத்தை பார்த்தா சூனிய வைக்கிற கிளை மாதிரிலாம் இருக்க. சூனிய வச்சு நிலத்தை வாங்கிட்டியே. சூனிய வைக்கலையா? அந்த மகேந்திரையா புண்ணியத்தால எங்களுக்கு வீடு தேடி பத்திரம் வந்தது. விட்டா அடிச்சு போடுங்க. ஓடியது இல்ல கத்தி தீடியா இன்னும் கையில உள்ள அழுக்கு அடிக்கியா? ஏய் ஆரம்பிடா, நேரமாவுது. இந்த ஆரம்பிச்சு சாமி. வேற எங்க விட்டு விடாம பாரு. ஏய் ஏய் நிறுத்துடா. என்ன சாமி? என்னடா இது? 6வது வரல சாமி. எங்களுக்கு 5 விரல்ல இந்த இருக்கு. மாதிரி லட்சத்துல ஒருத்தர் தான் இருக்கும். அதிர்ஷ்டவர்களாகும். எங்க காமி? ஏன் சாமி மோதிரம் போட போறீங்களா? டேய் ஓ அதிர்ஷ்டம். என்ன இம்சை பண்ணக்கூடாது. சார் இதுல ஒரு சிக்னேச்சர். சார் மாரியப்பன் ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, இங்க வாங்க. இந்த ஊர்ல இருக்கிற ஒரே மாரியப்பன் இவர்தான் சார். வணக்கம் ஐயா. உட்காருங்க. எங்கனே வேலை பாக்குறீங்க? கல் குவாரியில கல்லு உடைக்கிறீங்க. கல்குவாரியில? ஆமாங்க ஐயா. சண்முகம் சார். இந்தாங்க, இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. வாங்க சார் என்ன தேடி கண்டுபிடிச்சு கூட்டியா இருந்தா உங்க வீட்டுல ரூபாய் கொடுத்து சாப்பிட சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க? மாரியப்பங்கிறவன் 68 ஏக்கர் கோயில் நிலத்தையும் 48 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தையும் வச்சு பேங்க்ல லோன் வாங்கியிருக்கான். இவரா பேங்க்ல லோன் வாங்கியிருப்பாரு? வாங்கியிருந்தா அவர் வயிற்றுல ஏன் இத்தனை சுருக்கு இருக்கு? அப்போ வாங்கினது யார் சார்? மார்த்தாண்டம் தான். மார்த்தாண்டனா? அவன்தான். மாரியப்பங்கிறதான் அவனோட முன்னாள் பேர். அவன் பேர்ல என்ன மோசடி பண்ண முடியும்? அவன் படிச்ச பள்ளிக்கூடத்தோட டிசி. பள்ளிக்கூடத்துல அவன் பேரு மாரியப்பன். இது கட்சியில ஆரம்பத்துல இருந்த உறுப்பினர். அப்போ அவன் பேர் மாரியப்பன். என்னைக்கு மாவட்ட செயலாளர் ஆனானோ அன்னைக்கே மாரியப்பன் மார்த்தாண்டனா ஆயிட்டான். நம்பவே முடியலையே சார். நம்ப முடியல இல்ல? வாங்க. ஸ்பீக்கர் போன். ஹலோ மாரியப்பனா? எவன்டா அவன் என் பேரை சொல்லி கூப்பிடுறது? என்னடா அது, என்ன தெரியலையா? மார்க் ஷீட்ல உங்க அப்பா கையெழுத்து போடுறதுக்கு பதிலா நீ கையெழுத்து போட்டியே, மறந்துட்டியா? ஓ ராமூர்த்தியாடா நீ? அவனேதான். ஒண்ணுமில்லடா, பக்கத்து ஊருக்கு வந்திருக்கேன். ஒரு 2-3 நாள்ல உன்னை வந்து பார்க்கலான்னு இருக்கேன். வாடா. சரி வச்சிரட்டுமா? சார் சார் மார்த்தாண்டனா ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். மாரியப்பன அரசாங்கத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அரசாங்க நிலத்தை தான் பேருக்கு மாத்தினதுக்கு செக்ஷன் நம்பர் 420, 468, அதுல லோன் வாங்கினதுக்கு 471 எல்லா டீடைல்ஸ் ரெடி பண்ணிட்டேன். அவனை விசாரணை இல்லாம உள்ள தள்ளிடலாம். வாங்க. ஆத்துல தண்ணி இல்லையே, நான் வெறும் வந்துருமா? வணக்கம் சார். சார் அன்னைக்கு உங்களோட போன்ல பேசினது உங்க கூட படிச்சவர் இல்ல சார், மகேந்திரன் சார். மகேந்திரனா? அது மட்டும் இல்ல சார், அன்னைக்கு ஜனங்க தற்கொலை பண்ணிக்க போறாங்கன்னு கலெக்டருக்கு போன் பண்ணி சொன்னது மகேந்திரன் தான் சார்.
ஆள் கை காலம் கட்டி போட்டு அடிச்சிட்டு 10 வருஷத்துக்கு போயிருக்காங்க. என்ன மகேந்திரா, என்ன பாக்குற? யாருக்கிட்ட மோதுறன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும். ஏய், உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு. ஆனா நீ மட்டும் என்கிட்ட விலை போகாம இருக்க. அதான் மொத்த எவிடன்ஸையும் அழிச்சிட்ட. பொழைக்க வந்த உனக்கே இவ்வளவு இருக்குன்னா இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏங்க, ஒருத்தன் எல்லா ஊர்லயும் பிறக்க முடியாதுங்க. ஆனா எந்த ஊர்ல வேணாலும் பிழைக்கலாம். ஏய், நீங்க எந்த ஊர்ல வேணும்னாலும் போய் வாழ்ந்துக்குங்க. ஆனா இனிமே இந்த ஊர்ல வாழ முடியாது. ஏன்னா நீ வேலை செய்யற பேங்க்ல நீயே கொள்ளையடிச்சிட்டு அதை மறைக்கிறதுக்காக பேங்க தீய வச்சு கொளுத்திட்டேன்னு என் செல்வாக்க பயன்படுத்தி உன்னை வேலைய விட்டு தூக்கிட்டேன். என்னையாடா கம்பி என்ன வைக்க போற? ஏய், நேரமாச்சு உனக்கு. ஏய், என் நேரத்தை யாரும் முடிவு பண்ண முடியாதுடா. அது ஆண்டவனும் மக்களும் தாண்டா முடிவு பண்ணுவாங்க. யார் என்ன தடுத்தாலும் சரி, நல்லதை திருப்பி திருப்பி செஞ்சு பழக்கப்பட்டவன்டானா திருப்பி போறவன் கிடையாது. ஸ்கூல்ல கூட பாடத்தை நடத்திட்டு தாண்டா பரீட்சை வைப்பாங்க. நீ எனக்கு பரீட்சை வச்சுட்ட, இனிமே உனக்கு நடத்துறேன்டா பாடம். டேடே, நீ உயிரோடு இருந்தாதான்டா எனக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு. பேங்கை எரிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ண மாதிரி உன்னையும் எரிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிடு வேண்டாம். ஏய், மார்த்தாண்டா, நீ என்ன எரிச்சாலும் சாம்பலா இருப்பேன். அது ஆத்துல கரைச்சாலும் தண்ணில இருப்பேன். அந்த தண்ணி ஆவியா மாறி மேகமாயி மறுபடியும் மழையா தாண்டா பூமிக்கு வருவேன். நான் உருவெடுக்க ஆரம்பிச்சனா நீ உருத்தெரியாம போயிருவ. இதோ பார், இப்ப சொல்றேன், இதே ஊர்ல மறுபடியும் பேங்க உருவாக்குவேன். ஐயா மார்த்தாண்டா, ஒரிஜினல் டாக்குமெண்டோட வாங்க. உங்களுக்கு குறைந்த வட்டியில் நிறைந்த கடன் உதவி வழங்கப்படும். போயா. ஐயா, நாங்க நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டீங்க, உங்க வேலை போயிருச்சு. இப்ப நீங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குயா. கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், புடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடிய தாங்கிக்க முடியாதது வாசல்ல படியா இருக்குது. அடிய தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா இருக்கு. பொழைக்கிறது வேற, வாழ்றது வேற. நீங்க எல்லாரும் பொழைச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க, வாழல. நீங்க எல்லாரும் வாழணும். அதுக்கு தொழிலாளியா இருக்க நீங்க எல்லாரும் முதலாளியா மாறணும். நாங்களா எப்படி ஐயா முதலில் ஆக முடியும்? நாங்களா ஏழைங்களாச்சு ஐயா. ஏழையா பிறந்தது உங்க தப்பு இல்ல, ஏழையாவே சாகுறது உங்க தப்பு. இன்னைக்கு முதலாளியா இருக்க அத்தனை பேரும் ஒரு காலத்துல தொழிலாளியா வாழ்க்கை ஆரம்பிச்சவங்க தான். நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது. நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கணும். நீங்க முன்னேறதுக்கு நிறைய வழி இருக்கு. அதுல ஒண்ணுதான் பங்கு மார்க்கெட். ஒரு நாளைக்கு வீட்டு செலவு கொடுத்தது போக உன் செலவுக்கு நீ எவ்வளவு செலவு பண்ணுவ? காலையிலயும் சாயந்தரமும் டீ சாப்பிடுவேன், அப்பப்ப பாக்கு போடுவேன். ஒரு 20 ரூபா செலவாகுங்க. ஆஹா, அப்ப பாக்க நிறுத்து. அதுல எனக்கு ஒரு 10 ரூபா கொடு. சரி. இருக்கு, தெரியும் தெரியும். நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? வாட்டர் பாட்டில் சுண்டெல்லாம் சேர்த்து ஒரு 70 ரூபா ஆகுங்க. அப்படிங்களா? அதுல ஒரு 10 ரூபாய் எனக்கு கொடுங்களேன். தந்துடுறேன். இப்படி உங்க எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ஒரு பழக்கத்துல வீண் செலவு இருக்கும். அந்த வீண் செலவை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு அதுல ஒரு 10 ரூபாயை தினம் என்கிட்ட கொடுங்க. அந்த 10 ரூபா உங்க எல்லாரையும் முதலாளி ஆக்கும். முதலாளிலாம் லட்சக்கணக்கில் பணம் போடணும், 10 ரூபாயில எப்படிங்க முடியும்? முடியாததை முடிச்சு வைக்கிறவர் தான் இவரு. சொல்றது கேளு. எந்த பறவையும் கிளைய நம்பி உட்கார்றது இல்ல. கிளை முறிஞ்சாலும் பறக்கிறதுக்கு ரெக்கை இருக்கிற நம்பிக்கையில தான் போய் உட்காருது. பறவைக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை ஏன் நமக்கு இருக்க கூடாது? முத்து அண்ணே, நான் பைக் வித்த காசு இது என்னோட முதல் பங்கு. ஓகேண்ணே. கொண்டாங்கம்மா உங்க பங்கு. பேர் எழுதிங்க. பேர் என்னம்மா? பார்வதி. ஐயா பேர் எழுதிங்க. ஏதாவது ஒரு பழக்கத்துல வீண் செலவு இருக்கும். அதுல ஒரு 10 ரூபாயை தினம் என்கிட்ட கொடுங்க. அந்த 10 ரூபா உங்க எல்லாரையும் முதலாளியாக்கும். ஏ முருகா, இங்க வாப்பா. பிரசவம் முடிஞ்சு குழந்தைக்கு பேர் வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? இந்த பேங்க் நமக்காக
நம்ம ஊருக்காக ஆரம்பிச்சது. அதுக்காக இந்த ஊர் பேரை வச்சிருவோம். இது ஊரா ஆனதே நீங்க வந்த பின்னாடிதான். உங்க பேர் தான் வைக்கணும். அட நான் என்ன சொல்றேன்னா, மத்த எல்லா விஷயத்திலயும் நீங்க சொன்னதை நாங்க கேட்டிருக்கோம். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நாங்க சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். இந்த பேங்க் பேரு மஹேந்திரா பேங்க். ஆமா, மகேந்திரா பேங்க், மகேந்திரா பேங்க், மகேந்திரா பேங்க், மகேந்திரா பேங்க். இப்ப பணம் கொடுக்க முடியுமா முடியாதுங்களா? நாங்க என்ன தரமாட்டோம்னா சொல்றோம். பணம் எடுக்கிறதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சலான் எடுங்க. உங்க பேரு, அக்கவுண்ட் நம்பர், தேதி, எவ்வளவு பணம் எடுக்க போறீங்கன்னு ஃபில்அப் பண்ணி என்கிட்ட கொடுங்க. ஒரு டோக்கன் தரேன். அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா பணத்தை கொடுத்துட போறாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, நடைமுறைக்கு ஒத்துறா வாங்கப்பா. அண்ணே, சார், என்ன பிரச்சனை? அவசரத்துக்கு பணம் எடுக்க வந்தா 1008 கேள்வி கேக்குறாரு. எங்களுக்கு என்ன எழுத படிக்கவா தெரியும்? இதுக்குதான் மாரோட கடைக்கு போனோமா, கை நாட்டு வச்சோமா, பணத்தை வாங்கணுமா, போயிட்டே இருப்போம். இவங்க கேக்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது? அந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்றதானே? கவலையே படாதீங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எழுத படிக்க தெரியாததான். நானே உங்க இடத்துக்கு வந்து சொல்லித்தரேன். இப்ப அவங்க கேக்குறத கொடுத்துரு. சரிங்க. கொடுங்க கொடுங்க. இந்த பாரு, எதையுமே மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி தெளிவா சொன்னா போதும், அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. இதுக்கு பேர் தான் சலான். இத எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். என்ன முத்து இது? அதான் இந்த அம்மா எப்ப டீச்சர் ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே. இங்க தேதி எழுதணும். அதுக்கப்புறம் இந்த கட்டத்துல உங்க அக்கவுண்ட் நம்பர் எழுதணும். கீழே பேர் எழுதணும். உதாரணத்துக்கு மகேந்திரன் வச்சுக்கோங்களேன். வச்சுக்கிறவா? இந்த பொண்ணுங்க மனசுல யார் இருக்காங்களோ அவங்க பேரு தான் அடிக்கடி உதாரணத்துக்கு கூட வரும். ஏனே கேமரா இல்லாம கூட படம் எடுப்பி போல இருக்கு. இத்தனை வருஷமா கூடவே தெரியும், ஒரு வடம் எடுத்துருப்பீங்களா? அது சரி. நாங்க என்ன வளையல் போட்டிருக்கோமா, பாவாடை தாவணி போட்டிருக்கோமா, என்ன தேங்க தலையிறதுக்கும் கூடவே அலையிறோம். சொல்லித்தரவா சொல்லித்தரவா ஒரு காதல் மந்திரம் சொல்லித்தரவா நீ காந்த படுக்கை இதழீர படுக்கை உன் இருவரி உதடுகள் உயிர் வரை இழுக்குது ஒரு முறை கருகிடவா சொல்லித்தரவா சொல்லித்தரவா ஒரு காதல் மந்திரம் சொல்லித்தரவா தாய்மொழியா அழகான தமிழ்மொழியா நீ எந்த உயிர் தோழியா இடை அளந்து அளந்து கனி வளர்ந்து வளர்ந்து செய்த கொடி மின்னலா உன் பேரை என் பேரை சேர்த்துக் கொள்வாயா சொல்லித்தரவா சொல்லித்தரவா ஒரு காதல் மந்திரம் சொல்லித்தரவா
கொட்டியதா பூமாரி பெய்கிறதா உன் வாசம் ஏதென்பதோ திர அதிர அதிர மலர் உதிர உதிர முகம் சிவப்பேரட்டும் நீ அடைக்குள் அடைக்கும் பாதி கனி கூட்டம் சொல்லித்தரவா சொல்லித்தரவா ஒரு காதல் மந்திரம் சொல்லித்தரவா நீ காந்த படுக்கை இதழீர பருக்கை உன் இருவரி உதடுகள் உயிர் வரை இடிக்குது ஒரு முறை பருகிடவா சொல்லித்தரவா சொல்லித்தரவா ஒரு காதல் மந்திரம் சொல்லித்தரவா ஒண்ணு நடக்கல. ஒண்ணு நடக்கல. கலர் கலரா பாவாடை போட்டு கூட யாரும் வரல. வரலையே. யாரையும் கட்டி பிடிக்கல. கட்டி பிடிக்கல. முத்தம் கொடுக்கல. முத்தம் கொடுக்கல. அப்ப எதுவுமே நடக்கல. எதுவும் நடக்கல. நானும் இங்க வரல. அப்படித்தானே? ஆமா. முத்து முத்து செத்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஒராத்தையும் தனியா போய் பண்ணிவிட்டு இல்லையா? Send me quotation for 2 loads. Puliyam Kottai. ஏ பிச்சை வா 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 வா. என்னமோ கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. இப்ப என் பேர் பிச்சை இல்ல, மிஸ்டர் பீன்ஸ். எல்லாம் நேரம்டா. ஏய் ஐயா கூப்பிட்டாருடா. ஐயாவா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஐயா மகேந்திரன் ஐயா தான். நீ எந்த ஐயாவை சொல்ற? அந்த பொடஞ்சில அடிச்சவன பொரட்டாசி மாசம் எந்திப்பாமா. 2 ரூபாய்க்கு ஐயா வீட்டு வாசல்ல கையை கட்டி நிப்பேன். வரலாறு மறந்துட்டே நீ. ஏல உனக்கு முடி வெட்ட தெரியாது, மொட்டை போட தான் தெரியும். அது அப்போ இப்போ அப்பாயின்மெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லு நீ வேற பழைய கஸ்டமர் வேற சொல்ற. என்ன முறைக்கிற? நீ வேணா டோக்கன் வாங்கிட்டு போ. உங்க ஐயாவை நாளைக்கு வர சொல்லு. உன்னை அன்னைக்கு விரல வெட்டிருக்க கூடாது, கையையே வெட்டிருக்க. ஐயா எங்கடா அவன்? சும்மாவே கரணம் போடுற குரங்கு கள்ள குடிச்சா என்ன ஆகுற மாதிரி கிறுக்கு பிடிச்சா இதுதான். ஐயாவுக்கு முடி முடிச்சுட்டா, ஐயாவுக்கு முடி முடிச்சுட்டா அப்படின்னு வாசல் நின்னு எட்டி எட்டி பார்த்த வயலுக்கு வந்த வாழ்வு பார்த்தாளா? சுத்திர நாற்காலி பட்டில கடை வச்சிருக்கான். இன்னொரு விஷயம் தெரியுமா? அவனை பாக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா. எனக்கு அது கூட வருத்தம் இல்லையா. உங்களை பார்த்து பழைய கஷ்டம் சொல்லிட்டாயா. அவனை காலால தீப்பிட்டு மிதிச்சாத்தையா ஆத்திரம் நடக்கும். டேய், இதெல்லாம் அந்த மகேந்திரனோட வேலைடா. குரங்கு தான் கெட்டது மட்டும் இல்லாம இந்த வனத்தையே கெடுத்து வச்சுடா. இனி நம்ம வேலை எல்லாம் நாமளே பாத்துக்கணும் போல இருக்குடா. கெஞ்சனவன் எல்லாம் இன்னைக்கு மிஞ்ச ஆரம்பிச்சிட்டான். என்ன அப்படி பாக்கிய? 2 பேரும் காதலிக்கிறாங்க. என்னது காதலிக்கிறாங்களா? நேர்ல வரணும்னு நினைச்சேன், கொஞ்சம் வேலையாயிருச்சு. நல்ல ஆசிரியர் விருது வாங்கினதுக்கு வாழ்த்துக்கள். என்னால பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து பரீட்சையில தாங்க பாஸ் பண்ண வைக்க முடியும். ஆனா நீங்க படிக்காத இந்த ஜனங்களை வாழ்க்கையில பாஸ் பண்ண வச்சிருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் நல்ல ஆசிரியர். நீங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஊரையும் பார்த்திருக்கேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற இந்த ஊரையும் நான் பாக்குறேன். ஜனங்கள்லாம் இப்ப உங்க பேச்சு தானே கேக்குறாங்க. உங்க பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டேங்குதே. உங்க பொண்ணு பேங்க்ல ஒர்க் பண்ண சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அப்பா மாதிரி டீச்சர் ஆகணும்னு தான் ஆசை. நானும் அவர் மாதிரியே நல்ல ஆசிரியர் விருது வாங்கணும். இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்காக வெளியூர் போறேன். உங்க பேங்க்ல இருந்து இந்த நோட்டீஸ் வந்திருக்கு. இதுவா? லோன் கட்டாதவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ஆபீஸ்ல அனுப்புற லெட்டர் தான் அது. இங்கிலீஷ்ல அபிஷியல் லெட்டர்னு சொன்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அது கடன் நோட்டீஸ் தான். செம்பட்டியில் இருக்கிற லேண்டு இன்னும் லிட்டிகேஷன்ல தான் இருக்கு. சீக்கிரம் முடிஞ்சிடும். உங்க கடனை மொத்தமா அடைச்சிடுறேன். உட்கார்ந்து கொடுத்தத நடந்து போய் வாங்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க தேடி வந்து சொல்றீங்க. நீங்களா சரியா மாத்திர போறீங்க? எப்ப வேணுமாலும் வந்து கட்டுங்க. வாங்க. ஜெயந்தி, நீ அப்பா மாதிரி நல்ல ஆசிரியரா வரணும். வாழ்த்துக்கள். அப்பா சாவியை உள்ள வச்சிட்டேன் போல இருக்கு. என்னமா சொல்ற? சரி உள்ள இருக்கா பாத்துட்டு வா, நான் வெளியில இருக்கேன். சரிப்பா. என்ன சாவியை காணோங்க. சாவியை காணுமா?
யாரா ஃபைல தூக்கி போடுறது? ஒண்ணு நடக்கல. சிகப்பு, இங்க யாரும் வரல. கருப்பு சேலை கட்டிட்டு ஒரு பொண்ணும் போகல. சொல்ல போனா நானே இங்க வரல. முத்து செத்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க. 4 வருஷத்துல பேங்க் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மக்கள் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையை காட்டு. என் தங்கச்சி லட்சுமிக்கு மாப்பிள்ள பார்த்திருக்கேன். அமெரிக்காவுல கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்காரு. நான் அமெரிக்காவை மேப்ல தான் பார்த்திருக்கேன். நீங்க மனசு வச்சீங்கன்னா என் தங்கச்சி அமெரிக்கால வாழ்வா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன செய்யணும்? 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். கல்யாண செலவு அவ்வளவு ஆகுதா? இல்ல, கல்யாண செலவு அது தனி. இது வரதட்சணை. உங்க செல்வாக்குல நம்ம பேங்க்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா என் தங்கச்சி அமெரிக்கா போவா. நாம 10 ரூபாயா நம்ம ஜனங்கிட்ட வாங்கி பேங்க் ஆரம்பிச்சதே அவங்க கஷ்டத்தை தீக்கிறதுக்கு தானே தவிர நம்ம ஆசாபாசங்களை தீர்த்துக்கிறதுக்கு இல்ல. 5 லட்சம் கேக்குறாங்களே, அது நம்ம பொண்ண இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கான தண்டனையா இல்ல அவ வாழ போறதுக்கு நாம கொடுக்கிற லஞ்சமா? எதுவுமே நம்ம கைக்குள்ளதான் இருக்கணுமே தவிர நம்ம கை மீறி போயிடக்கூடாது. கொஞ்சம் நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். கூட வந்த யாரையுமே நான் பாதியில இறக்கி விட்டதில்லை. அண்ணே, வீட்டுக்கு வந்துட்டு போங்கண்ணே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இன்னொரு நாளைக்கு வரமா. ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. அமெரிக்காவோ அம்பாசமுத்திரமோ தங்கச்சி எந்த ஊர்ல வாழ போறாங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வாழ போறாங்கிறதா முக்கியம். வரதட்சணைக்கு ஆசைப்படாம வாழ்றதுக்கு ஆசைப்படுறவனா பாரு. நானே என் சொந்த செலவுல கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். அண்ணே, வரும்போதெல்லாம் வாசலோடய போயிடுறீங்க. இந்த மோரியாத சாப்பிடுங்கண்ணே. எல்லாத்துக்கும் சேர்த்து கல்யாணத்தண்ணி கையை நினைக்கிறேமா? கையை நினைக்கிறது இருக்கட்டும், முதல்ல மோர் சாப்பிடுங்க. இந்தாமா வரேன். கணேசா. ஆண்டவா, ஐயா வாத்தியார் ஐயா பிள்ளைங்கிறது நீங்க தானே? ஆமா, நீங்க யாரு? ஐயா, நாங்க மகேந்திரா பேங்க்ல இருந்து வரோம். பணம் கட்டாதவங்களை தேடி போய் பணம் வசூலிப்போம். அப்படி பணம் கட்டாதவங்க லிஸ்ட்ல உங்க பேரு இருக்குதுங்கய்யா. நேத்து மகேந்திரனை பார்த்து சீக்கிரமே பணத்தை கட்டிடுறேன்னு சொல்லிட்டு வந்தானே. அவரு தாங்க எங்களை அனுப்பிச்சு வச்சாரு. ஆபீஸ்ல தான் மூஞ்சிக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க, முதுகு பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க. எங்க மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இத பாருங்க, இது உங்களுக்கு தானே? ஆமா ஐயா, நீங்கன்றதுனால தான் இவ்வளவு டீசெண்டா பேசிட்டு இருக்கோம். இதே மத்த இடமா வச்சுங்களா, ஏண்டா நாய வாயில சோறு துண்றியா வேற எதுனா துண்றியான்னு கேட்போம். ஆனா நீங்க வாத்தியாராச்சே, உங்ககிட்ட அப்படிலாம் பேச முடியுமா? ஏங்க, என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய மனுஷன் இந்த கேள்வி கேக்குறீங்க? பொம்பளைன்னா கூட்டத்துக்கு வந்தா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும், வாய் பேசக்கூடாது. எதுவுமே பதில் பேசாம இருந்தா எப்படி? வாயில என்னடா வச்சிருக்கீங்கன்னு மத்தவங்களா இருந்தா கேட்போம். ஆனா நீங்க வாத்தியாராச்சே, உங்களை அப்படி கேட்க முடியுமா? இவ்வளவு சொல்லி எதுவும் பேசாம இருந்தா மத்தவங்களா இருந்தா இப்படி அடிப்பா. ஆனா உங்களை இப்படி அடிக்க முடியுமா? நீங்க வாத்தியாராச்சே. இப்படி தட்டவன கீழே விழுந்தா மத்தவங்களா இருந்தா இப்படி ரெண்டு மிதி மிதிப்பா. ஆனா நீங்க வாத்தியாராச்சா, உங்களை அப்படி மிதிக்க முடியுமா? வாங்க வாங்க. வலிக்குதா? கடன் வாங்கணும்னுக்கு இந்த மாதிரி அழகான பொண்ணு இருந்தா கூட்டி கூறா கேப்பா. ஆனா உங்களை இந்த ஊர்க்காரங்க மத்தியில மான மரியாதையோடு வாழ்ந்துட்டு இருக்க. நாளை காலைல வருவேன், பணத்தை எண்ணி வை. வாங்க. ஐயா, அழாதீங்கய்யா, அழாதீங்கய்யா, அழாதீங்க. எல்லாம் போச்சுமா, விடுங்கய்யா. அப்பாக்கு என்னாச்சு? அப்பா நம்மை விட்டு போயிட்டாருமா. அப்பா, அப்பா, ஐயோ, அப்பா, ஐயோ, அப்பா பண்ணீங்க.
விருந்து கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டீங்களே. ஏய், யார பார்த்து என்ன பேசுற நீ? இந்த பெரிய மனுஷனை பார்த்து தாண்டி வாயை மூடுறி. இனிமே அவரை பத்தி பேசுன நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய், உனக்கு அவர் மேல ஆசைடி. ஆசை கண்ணை மறைக்குது. அதுக்காக நான் கண்ணால பார்த்த உண்மையெல்லாம் பொய்யாயிடுமாடி. இவர் அனுப்பி தாண்டி நான் ரோடிங்க வந்தாங்க. உனக்கு சந்தேகமா இருந்தா நீ கேளு. கேளுடி, கேளு. மீனாட்சி சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க ஆளுங்களை அனுப்பியிருந்தீங்களா? ஜெயந்தி, நான் எதுக்காக ஆள் அனுப்ப போறேன் சொல்லு. பொய் சொல்றீங்க. நீங்க தானே நேத்து 4 பேர் அனுப்புனீங்க. டேய் குமார், ஏன்டா அப்படி போய் சொல்ற? என்னாச்சு உனக்கு? என்னால ஒன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு வேணா ஒரு உண்மையை மூடி மறைக்கலாம். இங்க ஒரு உயிரே போயிருக்கியா? உண்மையை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லி தான் தீரணும். டேய் ஜெயந்தி, சார் தான் ரவுடிங்களை வீட்டுக்கு அனுப்புனார். நான் கூட வேணான்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். பாத்தி கடனை கொடுக்குறானா பாரு, இல்லனா அவனை 4 தட்டு தட்டி கொண்டாடினார். ஏன்டா போய் சொல்றீங்க? ஏன் கோவப்படுறீங்க? அப்ப ஆளுங்களும் அனுப்பி இருக்கீங்கல்ல? எதுக்காக என் மேல பழி போடுறான்னு தெரியல. இவன் போய் சொல்றான், நம்பாத இவனை. எதுங்க நீங்க நம்ப வேணாங்கிறீங்க? உங்க கூடவே இருக்கிற ஒருத்தர் நீங்க இல்லாதப்ப வேணா போய் சொல்லலாம். உங்களை இப்படி முன்னால வச்சுக்கிட்டே வா உங்களை பத்தி போய் சொல்வாரு. அதான் ஜெயந்தி, இவன் ஏன் இப்படி பேசுறான்னு எனக்கு காரணமே புரியல. காரணம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் எங்க அப்பா உயிர் திரும்பி வந்துட போதா? ஐயோ ஜெயந்தி, என்ன நம்பு. தப்பு எங்கேயோ நடந்திருக்கு. தப்பு எங்கேயோ இல்ல, நாங்க உங்களை நம்பணும் பாருங்க, அதுதான் எங்க தப்பு. ஜெயந்தி, நீ துக்கத்துல மட்டும் இருந்தா என்னால உனக்கு புரிய வைக்க முடியும். நீ கோபத்திலையும் வேற இருக்க. நான் சொல்ற எந்த உண்மையும் உனக்கு பொய்யாதான் தெரியும். இனிமே நீங்க எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. போயிடுங்க, போயிடு. சந்தோஷத்துல கூட ஒருத்தர் கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நானா உன் துக்கத்துக்கு காரணமா இருந்துட போறேன். உண்மை உனக்கு ஒரு நாள் புரியும். நில்லு. ஒரு கொலைகாரம் போட்டு மாலை எங்க அப்பா பணத்து மேல கூட இருக்க கூடாது. வேண்டாம். ஜெயந்தி, அவ உனக்கு மட்டும் எதிரி இல்லம்மா, எனக்கும் தான். அவனை பழி வாங்கணும்னா நீ சாதாரண பொண்ணா இருந்த முடியாதுமா. வர சேர்மன் எலெக்ஷன்ல உன்னை நிக்க வைக்கிறேன், ஜெயிக்க வைக்கிறேன். இது உங்க அப்பா மேல சத்தியம். மகாபாரத போர்ல ஜெயிச்சது யாரு? அர்ஜுன் ஐயா. உண்மையிலேயே ஜெயிச்சது சகுனிதான். எலெக்ஷன்ல நிக்க வச்சது மாத்திரம் தான் மார்த்தாண்டம். இப்படி ஜெயிக்க வச்சது மிஸ்டர் மகேந்திரன் தான். ஜனங்க ஓட்டு போட்டதே இவர் சொன்னதுனாலதான். இந்த உண்மையில அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறாம இன்னும் மார்த்தாண்டனே நம்பிக்கிட்டு இருக்கு. ஏய், என் பேரு சேர்த்திருக்கியா? ஆமா, அவர் பெரிய கலெக்டர், இவர் பேர் போடல. பேசாம இருயா. அதே பிரச்சனை. டேய் டேய், ஐயா ஐயா, நீங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? வாட்ச்மேன் இவனை பார்த்து விட மாட்டேன். என்ன பார்த்தா விட மாட்டேன், உன் மூஞ்சிய பார்த்து விட மாட்டேன். டேய் டேய், என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? ஐயாவை நேர்ல பார்த்து எங்க மனசுல எரிமலையா அறிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்த அவர் மூஞ்சிக்கு நேர நாங்க சொல்லணும். அப்படி என்னையா குமரிக்கிட்டு இருக்கு? ஏயா, ஊருக்குள்ளாம் நல்லது செஞ்சுட்டு வயலா பூச்சி எங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காரு அந்த பெரிய மனுஷன் தெரியுமா? கம்மலோ மூக்கத்தியோ எங்க அப்பா களவாண்டு வரும்போது ஜனங்க விரட்டி வந்தா இருட்டுல புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாரு. அப்படியா இருக்கு? ஊரெல்லாம் கரண்ட் லைட்ட போட்டு விட்டு நாங்க ஒளியறதுக்கு இடம் இல்ல. நாங்க ஒண்ணு சும்மா வருத்தப்படல. நியாயமா வருத்தப்படுறீங்க. அட சண்டாளைங்களா, ஊருக்கு லைட் ரோடும் போடுறது ரொம்ப தப்பா? ஆட்டையோ மாட்டையோ எங்க அப்பா ஆட்டைய போட்டு புழுதி காடுக்குள்ள பொசு பொசுன்னு போயிருவாரு. இப்ப என்ன அப்படியா இருக்கு? ஊரு உள்ள தார் ரோட்டை போட்டு விட்டு எங்க அப்பாவை நடக்க விடாம பண்ணிட்டாங்க. ஏற்கனவே எங்க அப்பாவுக்கு ஆணிக்காது, அதுல கோடிக்கிட்டு வரதுக்குள்ள ஊருக்காரங்க வந்து புடிச்சிட மாட்டாங்க. அதை விடுற, ஏதோ திருடணும்னா பஞ்சாயத்தோட முடிஞ்சிரும். இவர் புதுசா போலீஸ் ஸ்டேஷன் திறக்கிறாரு. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் 10 நாள் உட்கார வச்சு பருப்படுத்துறாங்க. அப்படி இல்ல, மக்கள் இவருக்காக என்ன பண்ணாங்க? நாங்க என்ன துரோகம் பண்ணா? ஆமாப்பா, நீங்க 2 பேர் தாயா இந்த ஊருக்குள்ள நடக்கிற மாற்றங்களை நல்லா கவனிச்சு
ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்க? ஆமா, அது என்ன கையில பேப்பர்? உன் கையால கொடுப்பா. பையன் லோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டான். இந்தாங்க. லோனா? லோன் வாங்கினா திருப்பி கட்டணும், அதுக்கெல்லாம் உழைக்கணும், வேலை செய்யணுமே. அதுக்கு தாங்க முயற்சி பண்றான். அப்படியா? அப்படின்னா ஒரு இடத்துக்கு ஒரு பரீட்சை. என்ன? இன்னைக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் நீங்க திருடாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் மகேந்திரையாட சொல்லி லோன் வாங்கி தர்றேன். அப்ப 7 மணிக்கு மேல திருடலாங்களா? எல்லவா நீ திருந்தவே மாட்டேயா? ஐயா போயிட்டு வரமியா, ஒரு கும்பிடு முடியா? எனக்கு இல்லையா, அவருக்கு போடு. இந்தாங்க வரேன். பாப்பா மகேந்திரையா அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் திருடி பிழைக்கிறவனுக்கு கூட உழைச்சு வரணும்னு ஆசை வந்திருக்கு. என்ன முகமாறு? என்ன பின்னாடி மறைக்கிற? குடு. என்னது? குடு. காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு என்னுடைய தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை. இதற்கு நான் தான் காரணம். நானே எடுத்த முடிவு. இது சம்பந்தமாக என் அண்ணன் மகேந்திரன் அவர்களை காவல்துறை விசாரிக்கவோ தொந்தரவு செய்யவோ வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது முழுக்க முழுக்க நானே சுயமாக எடுத்த முடிவு. என்னமா அது? முட்டாள்தனமா முடிவு எடுத்திருக்க? என்ன மன்னிச்சிடுங்க அண்ணன். என்னையும் வாசுவையும் சேர்த்து வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா என் கூடவே துரதிர்ஷ்டமும் இருக்கு. நான் ஆசைப்பட்டது எதுவுமே என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்சதே இல்லை. ஒருவேளை வாசு எனக்கு கிடைக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எனக்கு நல்லது செய்ய நினைச்ச உங்களுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு லெட்டரை நான் எழுதினேன். பொம்பளை பிள்ளைங்க நிறைய யோசிக்கிறீங்க. ஏன் தப்பான முடிவா எடுக்கிறீங்க? நினைச்சது உடனே நடக்கலனா அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் பேச வேண்டியதானா? யாரு தன்னை நம்புறாங்களோ அவங்க தான் அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டத்தை நம்புறவங்க தான் துரதிர்ஷ்டசாலிங்க. முறைப்படி மரணம் மறுவரை அதை நீ விரும்பாதேன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. கடவுள் நாம வேண்டுனதை உடனே நிறைவேற்றினார்னா நம்ம பக்தி அதிகமாக்குறாருன்னு அர்த்தம். அதையே தள்ளி போட்டார்னா நமக்கு தன்னம்பிக்கை அதிகமாக்குறாருன்னு அர்த்தம். கனவை தான் லட்சியமாக்கணுமே தவிர லட்சியத்தை கனவாக்கிட கூடாது. இது நீ முடிவெடுக்க வேண்டிய நேரம் இல்ல, நம்பிக்கையா இருக்க வேண்டிய நேரம். நான் சொன்னதை நிச்சயம் நடத்தி காட்டுவேன். உனக்கு வாசுக்கும் கல்யாணம் நடக்கும். வாசு சாப்பிடு, 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 சாப்பிடு. மாட்டேன். சாப்பிடுறா. மாட்டேன். சாப்பிட மாட்டேன். அதே எடு. எடுறா. என்ன பாக்குற? அது என்ன தெரியுமா? பாய்சன். சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டா செத்துருவாங்க. எடு, எடுறா. தர தர. ஊத்து ஊத்து, நிறைய ஊத்து. மத்தவங்களுக்கு பரம்பரை சொத்துன்னு ஒண்ணு இருக்கும், எங்களுக்கு பரம்பரை புத்தின்னு ஒண்ணு இருக்கு. நெருப்பு கூட சாம்பலை மிச்சம் வைக்கும், அந்த சாம்பலையும் மிச்சம் வைக்காம அழிச்சிடுவோம். எங்களுக்கு கிடைக்காதது இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்க கூடாது, கிடைக்கவும் விட மாட்டோம். சாப்பிடு. சாப்பிட மாட்டேன். மாட்டேன். சாப்பிட மாட்டேன். மாட்டேன். உஷா துப்பு. உஷா உஷா துப்பு. உஷா பைத்தியக்காரி துப்புடி. உஷா துப்பு. என்ன காரியம் பண்ண பார்த்த உஷா? எதுக்குடி இப்படி பண்ண? எனக்கு உன் மேல இருக்கிற லவ் நிரூபிக்கிறதுக்கு வேற வழி தெரியல வாசு. இது வரைக்கும் நீ என் வாழ்க்கையில இல்ல, இனிமே நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல.
மதுரை ஜில்லா பொண்ண பாரு மயங்க வைக்கும் கண்ண பாரு உருட்டு கட்ட உடம்ப பாரு அதுக்கு மேல அட அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல வாடி 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 பட்டி நான் வாங்கி தாரேன் சீனி ரொட்டி கொய்யா கொய்யா மரத்தை பாரு குண்டு குண்டு பழத்தை பாரு பறிச்சு தின்னா இனிக்கும் பாரு அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல பல 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 கிட்ட கிட்ட நீயும் வாடி உன்னை தொட்டு திங்க நானும் ரெடி நெஞ்சில் சாஞ்சுக்குவேன் போடா போடா தங்க முத்து நீ போடறிய டப்பாங்குத்து ஆளில்லாத நேரத்தில் ஆத்துமேட்டு ஓரத்தில் அடி ஆளில்லாத நேரத்தில் ஆத்துமேட்டு ஓரத்தில் நீயும் நானும் மோகத்துல சேர்ந்துக்குவோம் சாமத்துல சேர்ந்துக்குவோம் சாமத்துல வாடி 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 பட்டி நான் வாங்கி தான சீனி ரொட்டி சைடு பார்வை பார்க்காதடா சைடு பார்வை பார்க்காதடா நீயும் பார்க்காதடா நீயும் பார்க்காதடா நீயும் பார்க்காதடா நீயும் நானும் ஜோடி ஜோடி நீ எப்போ நானும் ரெடி சாப்பிடு. இத்தனை நாளா மத்தவங்க கொடுத்ததுனால தானே சாப்பிடாம இருந்தேன். இன்னைக்கு நான் கொடுத்ததுனால தானே சாப்பிடுறேன். இப்ப புரியுது என் மேல உனக்கு இருக்கிற லவ். விஜயோட நான் வாழணும், அதுக்கு நான் உயிரோட இருக்கணும்ல. இன்னும் உனக்கு என் மேல காதல் வரலையா? வரல, வராது. காதலுங்கிறது விஜய் மாதிரி மனசார லவ் பண்ற பொண்ணோட தான் வரும். உன்ன மாதிரி உடம்பா லவ் பண்ற பொண்ணோட எல்லாம் வராது. உன்னை எப்படி என் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும்னு எனக்கு தெரியும். விஜயா இல்ல நான் பாத்துலாம். பாத்துலாண்டி. கை வேற நம்ம நம்மன்னு அரைக்கே. பேசாம படுத்து தூங்குடா. ஏன்டா உயிர் எடுக்கற? சரி நீ தூங்குடா. எங்கப்பா?
எங்க போற? சும்மா இங்கதான். இங்கதானா? கதவு திறந்து வச்சா காத்து வரும்ல. களவாடி பேல கதவு திறந்து வெளியில போ திட்டம் போட்டு காத்து வருதாமா காத்து. திருட்டு பயவுல அங்க போய் போடுற. மகேந்திரா பேங்க்ல லோனை வாங்கி அம்மானி மாதிரி பெரிய கோடீஸ்வரன் பாக்குறேன். கிழட்டு பையில ஓடவா பாக்குற? உன்ன திருட்டு பையில இந்த இடத்த விட்டு ஆசை உன் காலை உடிச்சு போடுறேன். குடிக்கிறானே, என்ன பண்ணுவேன்? அப்பா குடிச்சிட்டியா? ஜல்லிக்கட்டுல மாட கூட அடிக்கலாம், ஆனா ஒண்ணு அடக்க முடியாதா? பெத்த அப்பன்னு கூட பார்க்காம என்ன எத்தனை வாட்டி அடிச்சிருப்ப உதச்சிருப்ப. உன்னை பிறந்தப்பே கொல்லணும், இப்ப கொல்றேன்டா கொல்றேன். அத்தாடி கட்டை எடுக்கிறானே. கிழட்டு பயல செத்து தோல. என் வாழ்க்கையை கெடுக்க வந்த கொலகார பயலே, உன்னை வெட்டி கொல்றேன்டா. கொல்லி போட மக வேணும்டா. உன்னை கொண்டு கொல்லி போடுறேன்டா. கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. என்னடா அப்பா சென்டிமெண்டா பேசுற? கல்யாணம் உனக்கு இல்லடா, எனக்கு. இல்ல இல்ல உனக்கு தான். ஆமா, செருப்பு மாட்டி எங்க கிளம்பிட்ட? உனக்கு பொண்ணு பார்க்க. இந்த ரவையில எங்க போய் பொண்ணு பார்க்க போற? இருடி இருந்தா வாரு, இந்த வாரு. டேய் எதுக்குடா மணியை கட்டுற? திருட்டு மாட்டை கட்டுறதுப்பா. நான் தூக்குனா திருட்டுத்தனமா போனீனா தெரிஞ்சோம்ல. காலை தூக்கு. எதுக்கு? டேய் ஏன்டா செருப்பு கழட்டி வீசுற? தள்ளு. ஐயோ ஐயோ. டேய் என்னடா இது? ஐயோ உடைக்கறானே. காத்து வாங்க போறியா? காத்து. ஐயோ. டேய் ஏன்டா டிம் லைட்ல போட்டு உடைக்கற? நான் தூங்கும்போது நீ எந்திரிச்சு போனீனா கால்ல குத்தி ரத்தம் வரும்ல, அதுக்கு தே. ஐயோ. டேய் என்னடா இது? சட்டில என்னென்னோ போடுற? டேய் எதுக்குடா கோழி குண்டெல்லாம் கொட்டுற? என்ன? அதுக்கு மேலேயே நீ நடந்தீன்னு வச்சுக்க, வலிக்கு விழுந்து டேய் டேய் அப்பனுக்கு இது வந்தா என்னடா பண்றது? தாரே. இதுக்கு வச்சிட்ட குடிக்க தண்ணி. தண்ணியா? அதுவும் தண்ணி, அதுவே குடி. டேய் பெத்த அப்பன்டா. போடா போகுதுடா. அதையே மீறி நீ போணும்னு நினைச்சின்னு வச்சுக்க, உன் மணி சத்தம் கேக்கு, உன் குதிங்கால வெட்டியே விடுவே. ஐயோ சொன்ன மாதிரி ஒண்ணுக்கு வேற வருதே. சரி இங்கே இருந்துட வேண்டியதான். ஏய் மடையா, ஈர துணிய மணியில கட்டினா சவுண்டு வராதரா மர மண்டை. அப்பா எங்கடா போற? காலில் வர குட்டிலே நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வாசல்ல வச்சிருந்த அண்டா குண்டா காணுமே. எந்த திருட்டு பையனா திருடிட்டு போயிட்டானே. அப்பா அப்பா ஐயோ மறுபடியும் திருட போயிட்டாரா? என் பொழப்புல கை வச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? டேய் அப்பா, டேய் அப்பா, அப்பா இந்த வாடா. அப்பா என்னப்பா இது? ஏய் ஊருக்காக ஒருத்தர் உழைக்கும் போது உனக்காக நான் திருத்த கூடாதா? ஐயா தங்க அப்பா. சார், சிவில் சப்ளை கார்பரேஷன்ல இருந்து வரோம். உள்ள வாங்க. உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கா? இல்ல. உங்க பேரு? மகேந்திரன். மகேந்திரன். அப்பா அம்மா? இல்ல. வைஃப்? நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. அனாதையா? கல்யாணம் ஆகலையா?
பேச்சுலர் சாரி சார், இதுக்கு பேரே குடும்ப அட்டை. குடும்பம் இல்லாத பேச்சுலர்கள்லாம் கிடையாது. கல்யாணமாகாத பேச்சுலருக்கு ரேஷன் கார்டு இல்லைன்னா எப்படி சார் வாழ்வாங்க? மேலதிகாரி கிட்ட சொல்றேன். வாக்காளர் அட்டைக்கு போட்டோ எடுக்க போனா ரேஷன் கார்டு இருக்கான்னு கேக்குறாங்க. அங்க என்ன சார் பதில் சொல்றது? மேலதிகாரி கிட்ட சொல்றேன். டிரைவிங் லைசென்ஸ் எடுக்க போனா ரேஷன் கார்டு இருக்கான்னு கேக்குறாங்க. அங்க என்ன பதில் சொல்றது? மேலதிகாரி கிட்ட சொல்றேன். சார், பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணோம்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ரேஷன் கார்டு கேக்குறாங்க. அங்க என்ன பதில் சொல்றது? இப்படி எல்லா இடத்துலயும் ரேஷன் கார்டு தான் தகுதியா இருக்கு. ஆனா ரேஷன் கார்டுக்கு பேச்சுலர் தகுதி இல்லைங்கிறீங்க. சார், ரூல்ஸ் அப்படி இருக்கு சார். என்ன சார் ரூல்ஸ்? போயா. உங்க பேர் என்னம்மா? என் பேரு பார்வதி. உங்க பேரு? செல்வங்க. உங்களை தவிர வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? இருக்காங்க சார். பேர் என்ன? மகேந்திரன். மகேந்திரனா? மகேந்திரன் உங்களுக்கு யாரு? என் மகன். மகேந்திரன் உங்களுக்கு மகனா? இப்ப அவன் எங்க? வெளிய போயிருக்காயா. பேரை எழுத சொன்னா எழுதையா. போயா. உங்க பேர் என்னம்மா? பாத்திமா பீவி. உங்க பேரு? அப்துல் காதர். ஓ, இதை தவிர உங்க வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? என் பையன் இருக்கா ஆரிஃப். இதை தவிர வேற யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. பேர் என்ன? மகேந்திர. மகேந்திரன். உனக்கு என்ன உறவு? எங்க அண்ணன். பாத்திமா பேபி தங்க மகேந்திரன் அண்ணனா? யோ, சொன்ன எழுதி போயா. எழுதையா? உங்க வீட்டுக்காரர் பேரு? ராமங்க. உங்க பேரு? செல்லமணி. அதை தவிர உங்க வீட்டுல மகேந்திரன் ஒருத்தர் இருப்பாரு. அது என் தம்பியா? ஒத்துக்கிறேங்க. மகேந்திரா உங்க சொந்த தம்பி. எழுதையா? எல்லா வீட்லயும் மகேந்திரன் ஒரு பேரை எழுதியா? 900 ஃபைன் கோடு போடு. என்டர் பிரஸ் பண்ணு. சார், ரொம்ப சாரி சார். உங்களுக்கு குடும்பம் இல்லைன்னு ரொம்ப சாதாரணமா பேசிட்டேன். இப்பதான் தெரியுது இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலயும் அண்ணனாவும் தம்பியாவும் பிள்ளையாவும் இருக்கீங்க. இப்ப நான் என்ன சார் செய்யறது? மேலதிகாரி கிட்ட சொல்லுங்க சார். இப்ப புரியுதா? நம்ம மனசுல யார் இருக்காங்கங்கறத விட நாம யார் யார் மனசுல இருக்கோங்கிறது தான் முக்கியம். இவரை பார்த்தா நீங்க அனாதைன்னு சொன்னீங்க. சரி சரி போங்க. லட்சுமி, லட்சுமி. அண்ணம்மா, அண்ணம்மா. உன்னை இந்த நிலைமைக்கு பார்க்கறதுக்கான நான் அமெரிக்கா அனுப்பி வச்சேன். லட்சுமி. சார், முதல்ல நீங்க 5 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்றது சீப் டாக்டர் பாருங்க. அப்பதான் உங்க தங்கச்சி உயிரை காப்பாற்ற முடியும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். என் தங்கச்சி உயிரை காப்பாத்துங்க சார். என் தங்கச்சி உயிரை காப்பாத்துங்க. நான் படத்தோட வர்றேன். அப்படிங்க 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 அப்படிங்க. என் தங்கச்சி உயிருக்காக போராடிட்டு இருக்கா சார். என்னடா சொல்ற? அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு ஆசைப்பட்டு என் தங்கச்சியை கட்டி கொடுத்ததுக்காக இப்ப நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் நல்லவே இல்லை சார், நல்லவே இல்லை. கொடுத்த வரதட்சணை 10 லட்சத்துக்காக ஓடுற கார்ல இருந்து தள்ளி பாதி பணமாவும் பாதி உசுராவும் வந்திருக்கான் சார். சார், ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கேன். ஆபரேஷன் பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்கிறேன் சார். அன்னைக்கு மகேந்திரனையும் ஜெயந்தியும் பிரிக்கிறதுக்கு நீ எனக்கு தேவைப்பட்ட. நீ செஞ்ச சகுனி வேலைக்கு உனக்கு எவ்வளவோ பணம் கொடுத்துட்ட. இது என் தங்கச்சியோட உயிர் பிரச்சனை சார். ப்ளீஸ் இந்த ஒரு தடவை உதவி செய்யுங்க சார். ஒரு தடவை செஞ்சா அதுக்கு பேர் உதவி, அடுத்தடுத்து செஞ்சா அதுக்கு பேரு பிச்சை. சார், நான் உன்னை பிச்சைக்காரனாக்க விரும்பல. சார், டாக்டர், என் தங்கச்சி எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். நான் நம்பினவங்க எல்லாருமே என்ன கைவிட்டுட்டாங்க டாக்டர். ஆனா நான் எப்படியா பணத்தை கொண்டு வந்து கட்டிடுவேன் டாக்டர். பணம் கட்டலங்கிறதுக்காக என் தங்கச்சிக்கு ஆபரேஷன் பண்ண விட்டுறாதீங்க டாக்டர். உங்க கால்ல வேணால விழறேன். தைரியமா இருக்கு. பணம் கட்டியாச்சு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. என் கால்ல விழுறதை விட அவர் கால்ல விழுங்க. பழி தீர்க்கிறதுக்கு நேரம் பார்க்கிறவன் எதிரி, வழியை பார்த்து மருந்து போடுறவன் மனுஷன். லட்சுமி என்ன அண்ணன் கூப்பிட்டுருச்சு. அண்ணங்கிற கடமையத்தான் நான் செஞ்சிருக்கேன். வரேன். நான் ஃபைலை செக் பண்றேன். நோ ப்ராப்ளம். என்ன ஆச்சு குமார்? என்ன மன்னிச்சிரு ஜெயந்தி. அன்னைக்கு உங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னா,
என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எனக்கு பணம் தேவைப்பட்டது. மண்ணையும் மகேந்திரன் சாரையும் பிரிக்க மார்த்தாண்டனுக்கு நான் தேவைப்பட்டுட்டேன். மகேந்திரன் சார் மேல எந்த தப்பும் இல்லை. அவர் துரோகி கூட துரோகம் நினைக்காதவர். அந்த பேங்குக்கு அவர் பேரு இருக்க கூடாது. புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேனே. ஏய் மேனேஜர் சார், வர புதன்கிழமை என் பொண்ணுக்கு கல்யாணம். மண்டபத்தை புக் பண்ணு. இந்த அட்வான்ஸ். சாரி சார், நீ சொன்ன டேட்ல ஏற்கனவே மண்டபம் புக் ஆயிடுச்சு. யாரு? மகேந்திரன் சார். ஐயரை கேட்டா அவரு தான் சொல்றாரு, மேனேஜர் இதான் சொல்றாரு, மண்டபத்தை கல்விடுதான் அவரு இதான் சொல்லலாம். அப்ப அவரு கல்யாணத்தை நடத்திடுவாரு போலுக்க. மகேந்திர வீட்டுல நாதஸ்வரம் நம்ம ஊர்ல சங்கா. மகேந்திரா அம்மா, ஏன் உன் ஆளுங்க ஒண்ணு துரத்திட்டு வராங்க? ஏன் சொல்லு, சொல்லு என்ன? இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது அவங்க உயிர் எப்படி போகுதுன்னு. உன் உயிர்னு சொன்னியே, இப்ப பாரு உன் உயிர் எப்படி போகுதுன்னு. கொளுத்துக்கிட அவளை. அவளை தயவு செய்து விட்டுருங்க. என்னடா பாக்குற? வரக்கூடாது நீ என்ன தடுத்தாலும் வர வேண்டிய நேரத்துல வந்தே தீருவேண்டா. வளர்க்க கூடாத விதத்துல ஒரு பொண்ணை வளர்த்துட்டு செய்யக்கூடாத அநியாயத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கியா? அவங்க 2 பேரும் ஒண்ணு சார். உனக்கு என்ன வேணும்? என் உயிர் வேணுமா? என்னடா கேட்ட? உயிர் வேணும்னா கேட்ட? யாருக்குடா வேணும் உன் உயிர்? எந்த ஊர் ஜனங்க முன்னாடி என் மான மரியாதை எல்லாம் போச்சோ, அதே ஊர் ஜனங்க முன்னாடி எனக்கு அது திருப்பி கிடைக்கணும்டா. அதுக்கு நீ என் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும்டா. கீழே போடுங்க, கீழே போடுங்க. உனக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல, ஊர்க்காரங்க சாகிறத நான் விரும்பலடா. ஊர் முன்னாடி தலைகுனிறதாண்டா அவமானம். ஊருக்காக தலைகுனிறது அவமானம் இல்லடா. டேய், நான் உன் காலில் விழுந்தா இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருயா? சேர்த்து வச்சிடறேன். என்னப்பா சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றீங்க? விடுமா, நம்ம எப்ப சொன்னதை செஞ்சிருக்கோம். ஊர் ஜனங்க முன்னாடி கால்ல விழ வச்சு அவனை அவமானப்படுத்திடுவோம். இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை குடும்பத்திலயும் நீங்க இருக்கீங்க. நீங்க இவர் கால்ல விழுந்தா இந்த ஊரை இவர் கால்ல விழுந்த மாதிரி. நாங்க ஜெயிக்கிறதுக்காக நீங்க தோக்க கூடாது. வேண்டாம், எனக்கு வாசம் வேண்டாம். காதல் காதல்னு சொன்னியே, ஓ காதல் எடுத்த முடிவை பாத்தியா? நாங்க ஆளுங்களா தான்டா 2 பேரு. எங்க மனசு ஒண்ணுதான், எங்க உயிரும் ஒண்ணுதான். நான் என்ன நினைச்சனோ அதேதான் அவளும் சொல்லியிருக்கா. அவர் காப்பாத்துனதுனாலதான் விஜய் இன்னைக்கு உயிரோட இருக்கா. எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டவர் அவரு. அப்பேற்பட்ட மனுஷன் உன் காலில் வந்து விழுந்தாதான் எங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும்னா வாழ்க்கையே எங்களுக்கு வேணாண்டா. இவெல்லாம் ஒரு பொண்ணு, அவளுக்கு நீ அப்பனா இல்ல மாமாவா? நான் ஆசைப்பட்டேன் என்ற ஒரே காரணத்துக்காக நீங்க இவங்கிட்ட அவமானப்படணுமாப்பா? இவன் யாருப்பா என்ன வேணாம் சொல்றதுக்கு? இப்ப நான் சொல்றேன்ப்பா, இவன் எனக்கு வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நிஜமா தான் சொல்றியாமா? ஆமாப்பா, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம்ப்பா. என் பொண்ணே வேண்டாம்னு சொல்லிட்டா, அடிச்சு கொல்லுகிட அவனை.
அம்மாடி, உஷா! ஐயோ, ஐயோ, உஷா! அம்மா உஷா டேய், அவன்டா, டேய். உஷா உஷா டாக்டரை கூப்பிடு. உஷா, ஒரு நிமிஷம். என் பொண்ணை என்னாலேயே காப்பாத்த முடியல. ஆனா நான் உங்க எதிரியா இருந்தும் நீங்க என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. எந்த ஜனங்க முன்னாடி உங்களை ஏன் கால விழணும்னு சொன்னனோ அதே ஊர் ஜனங்க முன்னாடி நான் உங்க கால விழ. சார், வாங்க டாக்டர் கிட்ட போலாம். கவலைப்படாதீங்க, நான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பி இருக்கேன். எனக்கு ஒண்ணு ஆகாது. இனிமே உங்க 2 பேரையும் யாராலும் பிரிக்க முடியாது. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, உங்களுக்கு முன்னாடி என் துரதிர்ஷ்டம் எல்லாம் தோத்து போயிடுச்சு. சேரக்கூடாது உங்களோட சேர்ந்து நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை எடுத்தெறிஞ்சு பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் வேணும் உங்க கால்ல. யாரையும் காலில் விழுக வைக்கிறது அவருடைய நோக்கம் இல்லம்மா. தப்பு செஞ்சவங்க அதை தானே உணர்ந்து திருந்தணும். அதான் அவருடைய எதிர்பார்ப்பு. என்னங்க, என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? நீ தப்பு பண்ணன்னு நான் நினைச்சாதானே உன்னை மன்னிக்கிறதுக்கு. சொல்லித்தரவா சொல்லித்தரவா ஒரு காதல்